சிலர் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பின்னாடி பிள்ளைகளை கட்டி கொடுத்த பிறகு பீஸ்ஃபுல் எனர்ஜி பிள்ளை கட்டி நல்லா இருக்கும். யோகா அமைதி சந்தோஷம் பின்னாடியா முன்னாடி. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வருது, பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி கஷ்டம் வரும். புயலுக்கு பின் அமைதி, கஷ்டத்துக்கு பின்னாடி சைலண்டா இருக்கும். குரு எந்த இடத்த பார்த்துச்சோ அங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி அள்ளி கொடுத்துரும். சார் தாமதமா கொடுக்க சனி பகவான் சார், சிரமத்தை கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறது சனி பகவான் சார். இன்னைக்கு சாதாரணமா இருக்கிறவங்க நாளைக்கு பெரிய ஆளாயிடும். யாரையும் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. எல்லா உயிர்கள்லையும் இறைவன் இருக்கிறான். நீ கீழே இருக்கான்னு நினைச்ச கூட அவனும் மேல. அப்ப எல்லாரையும் மதிக்கணும். நம்ம கிட்ட நல்ல ஒரு உயர்வுக்கு வந்தாலும் நம்ம என்னைக்கும் போல இருக்கணும். ஒரு சில மக்கள் சொல்றது, நான் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, என்னதான் பண்றதுன்னு தெரியலன்றாங்களே. அது ஏன் நாச்சு? அவங்க மட்டும் ஜாதகம் மாறியா இருக்க போகுது நாச்சி? அப்படி இல்லைனாச்சு, யோகம் பின் யோகம் இருக்கும். நல்லா பாருங்க, சிலர் ஆரம்பத்துல நல்லா இருப்பாங்க. பையங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து குடும்பமாக்கி பேரம்பேத்தி பாக்குறது நிம்மதியே இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சிலர் ஆரம்பத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பின்னாடி பிள்ளைகளை கட்டி கொடுத்த பிறகு பீஸ்ஃபுல் எனர்ஜி பிள்ளை கட்டி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. யோகா அமைதி சந்தோஷம் பின்னாடியா முன்னாடியா. காலம்பூரா கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு இருக்கலாம். அது மனசுல போதுங்கிற நினைப்பு வரும்பொழுது சிரமங்களே இல்லை. கஷ்டங்கள் அனுபவங்கள், அதுதான் இங்க மெயின். கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. ஒரு அனுபவத்தை சொல்ல வருது. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வருது, பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி கஷ்டம் வந்துடும். புயலுக்கு பின் அமைதி, கஷ்டத்துக்கு பின்னாடி சைலண்டா இருக்கும். அப்ப ஒரு ஜாதகத்துல நீங்க இந்த 6, 8, 12 இதை மட்டுமே நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் பாக்கியாதிபதினு ஒரு ஆள் இருக்காரு. யார் இருக்கா? பாக்கியாதிபதி. அவர் பாக்கியாதிபதினா பாக்கியம் தரும், நல்ல நேரம், அதிர்ஷ்டம், 9 கூடியவர். அவர் எங்கெல்லாம் பார்க்காரோ அங்கப்புறம் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், நல்ல நேரத்தை கொடுப்பார். அதே நேரத்துல லாபாதிபதினு ஒரு ஆள் இருப்பார். அவர் பூரா வெற்றி, லாபம், எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11 கூடியவர். அவர் ஒரு ஜாதகத்துல உட்காந்து ஒரு இடத்த அது பூரா உங்களுக்கு லாபம். கெட்டாச்சு? புரியுது. ஆனாச்சு குரு பார்த்த வீட்டுல பலன் உண்டுன்னு எல்லா ஜோசியரும் குரு பார்வைம்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, குரு பார்த்த இடம் எனக்கு 4ஆம் இடம் இருக்க இடம் இல்லம்பாங்க. 4 எனக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைம்பாங்க. குரு 2 பாக்கு பணமே சேரலம்பாங்க. என்ன வேணாலும் சொல்லிக்கோ, குரு எந்த இடத்த பார்த்துச்சோ அங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி அள்ளி கொடுத்துரும். குரு 2 பாக்கு பொருளாதாரத்துல ஒரு நேரம் கஷ்டப்பட்டேன்னா ஆமாம்பா, அதுக்கடுத்து வேணுங்கிறம்ட்டு வரும். போதும் சாமிங்கிற அளவுக்கு வரும். வெயிட் பண்ணு, இருக்கு. எனக்கு 50 வயசு ஆச்சு, 55 வயசுக்கு மேல நல்லா இருந்தவங்க இல்லையா? இல்ல இப்ப அதைத்தான் அவங்க கேக்குறாங்க. முறவல் என்ன சொல்லுவாங்க, 50 வயசுக்கு மேல வந்து நாங்க என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறீங்க? 50 வயசுக்கு மேல சாப்பிட மாட்டீங்களா? 50 வயசுக்கு மேல என்ன செய்ய போறோம்? பிள்ளைகளுக்கு சார், ஒரு மனிதனுடைய பெரிய ஏக்கமே ஒரு காலகட்டம் கழிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? கடைசி நேரத்துல யாருக்கையும் ஏந்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? 60 வயசுல அப்படித்தான் நினைச்சிருக்காங்க. பாட்டியமாவே சாவு காசு தலைமாட்டில் வச்சு படுத்த கதெல்லாம் இருக்கு இங்க. பிள்ளைகளுக்கு எடுத்துக்கோ. நான் யாரும் கடைசி வரைக்கும் பிள்ளைகளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சில சொல்றேன், தார் அவருக்கு எல்லாம் கையில காசு பணம் இருக்கு, பேர பிள்ளைய ஓடி ஓடி பாக்குதும்பாங்க. என்னைக்குமே கடைசி நேரத்துல கழுத்துல 2 செயின் போடணும்னு ஆசை இருக்கும்பாங்க. எதுனாலும் சரி சார், அதான் சொல்லுவேன் சார், உங்களுக்கு பின்னாடி இப்படி இருக்கணும்னு அமைப்பு இருந்தா அதை ஏத்துக்கணும். ஒரு ஆளுக்கு 4ல சனி, அப்ப 4ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கு, வீடுமனை வாகன ஸ்தானத்துல. அப்படின்னா வாடகைக்கு விடுற வாகனம், வாடகைக்கு விடக்கூடிய வீடுகள்ல பூரா பாருங்க அவருக்கு யோகமா இருக்கும். நான் சொல்றது இப்படி எல்லாம் பாருங்க. இன்னொருத்தன் தானே வாடகைக்கு விட்டா நம்ம காரை இன்னொருத்தன் நிற்கும். ஆமா, நீங்க இடம் வாங்கி போட்டு ஆக்கிரமிச்சுட்டா நீங்க வாடகைக்கு விட்டுருங்க, அவன் இன்னொருத்தன் தானே இருக்கான். ஒரு முறை பிரச்சனை வரும் பூமி மனை வாகனத்தினால, திருப்பி எல்லாம் வராம இருக்கு. சார் தாமதமா கொடுக்க சனி பகவான் சார், சிரமத்தை கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறது சனி பகவான் சார். அது அவருடைய வேலை. உங்களுக்கு உடம்பு இருக்குன்னு ஒண்ணு ஞாபகப்படுத்துறது சனி பகவான். வியாதியை கொடுப்பாரு. வியாதியை கொடுத்த பிறகுதான் உங்களுக்கே சிந்தனை வரும், ஐயா நம்ம ஹெல்த்தை பாக்கணும்யா அப்படின்னு. வறுமையை கொடுக்கும் போதுதான் பணத்தினுடைய பெருமை தெரியும். கரெக்டா? புரியுது. அப்ப அதுக்கு சனி பகவான். ஞானத்தை கொடுக்கறது கேது. இதுல ஒரு விஷயத்துல நம்ம பாதிப்படைச்சிட்டோம். இதுல எந்த மாதிரி இருந்தா ஜெயிக்கலாம்? ஞானகாரகன் கேது. உங்களுக்கு இந்த மீடியாவில் நீங்க வரணும்னா அந்த 3ஆம் பாவத்துக்கு அல்லது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய புதனுக்கு கேதுவோடைய சப்போர்ட் இருக்கும். ஒண்ணு 3ஆம் இடத்துக்கு, 3ஆம் அதிபதிக்கு, அல்லது எங்க புதனுக்கு இருக்கு. அந்த ஞானத்தை கொடுப்பான். ஞானம்னா என்ன? எப்படி செஞ்சா இது நல்லா போகும், எப்படி செஞ்சா இதுல ஜெயிக்கலாம். கேது ஞானக்காரன். உடனே தடை விருத்தி கேது வந்துருச்சு, உங்களை ஒண்ணும் செய்யாது, ஒண்ணு பயங்கட்டக்கூடாது. 9 கிரகமும் என்ன செய்யுது? உங்களுக்கு நல்லது செய்து வருது. அப்ப நல்லது செய்யறதுக்கு உங்களை எப்படி சொன்னா சரியா வரும்? ஒரு கடினமான பூமி இருக்கு, அதை வந்து தோண்டணும் முடியல,
அப்ப அதுக்கு ஞானம் இருக்கணும். ஒருத்தன் வந்தா பொங்குன்னு இருக்கணும், பூமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குனே, கடப்பாரை வச்சு பாரி மாதிரி, அவனுக்கு ஞானம் கம்மி. இன்னொரு ஆள் வந்தாரு, கொஞ்சம் விளைவிக்கினார், ஒரு குடம் தண்ணி அந்த இடத்துல ஊத்துனாரு, ஒரு மணி நேரம் கழிச்சு தோண்டினாரு, ஈஸியா வந்துருச்சு. அப்ப இங்க ஞானம் முக்கியம். அப்ப உங்களுக்கு எதை எங்க செஞ்சு ஜெயிக்கணும், அதுல வர்ற சிக்கலை எப்படி எடுக்கணும்னு சொல்றதுக்கு கேது வேணும். நல்லா பாருங்க. அப்ப சனி கேது ரெண்டு பேரும் மெயினான ஆள். உங்களுக்கு சிரமம் கொடுக்காம நீங்க பாடம் படிக்காம உங்களுக்கு நல்லது கிட்ட தெரிஞ்சிருமா? சரியாதுல்ல. ஒருத்தன் பெரிய கஷ்டப்படுதான் சார், சிரமப்படுதான் சார், அவங்ககிட்ட போய் நீங்க பாருங்க, வாழ்க்கையில நல்லவன் யாரு கெட்டவன் யாரு, கால நேரம் என்ன, பணம்னா என்ன, ஜனம்னா என்ன, எல்லாமே தெரியும். கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியவே செய்யாது. உண்மையா இல்லையா? நிச்சயமா. இன்பமா சுகபோகமா இருக்கிறதுக்கு சுக்கிரன், ஆன்மீகம் பிரிச்சுவலா இருக்கணுமா குரு சூரியன். புரியுதுங்கய்யா? தைரியம் வேணும் செவ்வா. எப்படி? செவ்வா. ஆமா. நல்ல மனசு வேணும் சந்திரன். இப்ப 9 கிரகம் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். எப்படி இருக்கு? சூப்பர். எப்படி? அப்ப ராகுனா என்னாச்சு? ராகுனா ஆசை, எதுலயும் ஒரு ஆசை வேணும்ல. பையனுக்கு ஒரு ஆசைங்கிறதே வரமாடுங்க. காசு இருக்கும் சார், இடம் வாங்கணும்னு ஆசை வராது. காசு இருக்கும், அது இன்னொரு, அந்த காசு இன்னொரு வருமானம் பண்ணும். எல்லா வகையிலையும் ஒரு ஆசைன்னு ஒண்ணு வேணும். அதுக்கு ராகு. அதை செய்ய மனசு வேணும் சந்திரன். அதை அனுபவிக்கணும் இன்பமா சுக்கிரன். சூப்பர். குரு பிரிச்சுவல், புகழ், தலைமை பொறுப்பு, குருவும் சூரியனும். அப்ப இப்ப 9 கிரகத்துக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல. ஆமா, வேணும்ல. இல்ல சில பேர் கேது திசையை கண்டா பயப்படுறாங்க. அது ஏன் அந்த பயம் வருது? அவ்வளவு சோதிச்சிருமா கேது திசை? அதாவது கேது திசையில நல்லா இருந்தவங்களும் இருக்காங்க, கேது திசையில கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. எல்லா திசையிலையுமே நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும். இன்னொரு சாரரை கூப்பிட்டீங்கன்னா அதுல நான் சிரமப்பட்டேன்னு சொன்னது இருக்கும். அப்ப ஏன் சார் ஒரு ஆள் சனி தசை கஷ்டம் போய் நான் நல்லா இருக்கேன் பாரு, சுக்கிர தசை பேர் அவர் கஷ்டப்பட்டு இருக்கேன் பாரு, இன்னொரு சுக்கிர தசை நல்லா இருக்குங்க. இப்ப ஒன்னோட வராது. ஏன்னா இப்பதான் நீங்க கவனிக்கணும், அந்த திசை எத்தனாவதாக வருகிறது. கேது திசை எத்தனாவது? அப்ப எனக்கு 4வது திசையா வருது. ஜாதகத்துல 4 கூடவன் எப்படி இருக்கான், அந்த ஸ்தானத்தையும் அந்த ஸ்தானாதிபதியுடைய நிலையை பார்க்கணும். இங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க மேல்நிலை வகுப்புன்னு நடக்குங்க. ஆமா, ஆய்வு வகுப்பு. ஆமா, அதுல பூரா பாருங்க அனுபவமான ஜோதிடர்கள்லாம் படிச்சு ரொம்ப என்ன சொல்றாங்க, சூப்பர் டிஃபரெண்டா சிந்திக்கிறீங்க. ஆனாச்சு நடைமுறை சரியா வருது. ஒரு ஜாதகத்தை எடுத்து அக்கு வேற ஆணி வேறான்னு சொல்ற மாதிரில பிரிப்பீங்க. ஆமா, வருது சார். 80% வருது, 50% வந்தாலே பெருசு தானே. அது மாதிரி ஊக்கப்படுத்துதல் தான் ஜோதிடருடைய வேற ஒண்ணும் இல்லை சார். புதன் எல்லாரோட இணைஞ்சு செயல்படக்கூடிய கிரகம் புதன். அதனால அதுவா மாறிடும்பாங்க. எந்த கிரகம் இணையுதோ அந்த கிரகம் தன்மையோட வந்துடும். ஆமா, நீங்க எவ்வளவு பகையாளியவும் நட்பாக்குறது புதன், எவ்வளவு பகை இருந்தாலும் நட்பாக்குறது புதன். எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு வழக்கு வேணும், அப்ப புதன். நான் சொல்ல புரியுதா சார்? புதன் கல்விக்கு ஸ்டார்ட் பண்றவன், கல்வி. சூரியனும் கல்வி, குருவும் கல்வி. புதன் சூரியன் கல்வி, சுக்கிரன் அறிவு. அப்ப அறிவாளியும் படிப்பான்ல. அப்ப சனி கல்வி இல்லையா சார் அப்படின்ற கூடாது. அந்நிய பாஷை பேசணும், வெளியூர்ல போய் படிக்கணும், சனி வேணும். புரியுதா சொல்றது? புரியுது. எல்லா கிரகத்துக்கும் எல்லா தன்மையும் இருக்கு சார், அது சொல்லக்கூடிய விதம் தான் வேற. அப்ப 4வது கிரகம் எங்க இருக்குன்னு பார்த்து அதை வச்சுதான் திசையை கணக்கு போகணும். ஆமா, ஒரு திசை எத்தனாவதா வருது, லக்கணத்துக்கு அது எங்க இருக்கு, அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன, இந்த நின்ற நட்சத்திரம் லக்கணப்படி எங்க உட்கார்ந்து இருக்குன்னே பார்க்கணும். நீங்க திசாபுத்தி 4 விதம். அந்த நின்ற நட்சத்திராதிபதி போய் எந்தெந்த பாவங்கள்ல உட்கார்றாரு, அவர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நட்சத்திர சாரம்னு எடுப்பாங்க. நீங்க அதான் சொல்லல, ஒவ்வொரு ஜோதிடருடையதையும் பார்க்கணும். சிலர் மேலோட்டமா கிரகத்தை வச்சு டப்புன்னு சொல்லிடுவாங்க, அவங்க பயிற்சி எடுத்த விதம். புரியுதா? சிலர் இந்த நட்சத்திர சாரத்தை எடுத்து அதை வச்சு அடிப்பாங்க. சார், கிரகம் உட்கார்ந்ததை வச்சு சொல்றது ஒண்ணு, உட்கார்ந்ததையும் பார்த்ததை வச்சு சொல்றது ஒண்ணு, கிரக இணைவுகளை வச்சு சொல்றது ஒண்ணு, சாரத்தை வச்சு சொல்றது அது அடுத்த ஸ்டெப்பு, கோச்சாரங்களை நினைச்சுக்கிறது இன்னும். நீங்க அப்படி மெருகேற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? மெருகேற்றிக்கிட்டே. ஆமா சார், ஜோதிடத்துல பல முறைகள் சார், ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரசனையா இருக்கும். யாருக்கு எது பிடிக்கும் அது பயிற்சி பண்ணணும் சார். நான் என் வகுப்புலயே சொல்லுவேன், எங்க படிச்சாலும் சரி ஒரே மெத்தட்ல போங்க. ஆமா, எங்க போய் படிச்சாலும் சரி ஒரு மெத்தட்ல படிங்க. எந்த வாசிச்சாலும் படிங்க, ஒரே ஸ்டெப்ல பயிற்சி பண்ணணும். படிச்சுட்டு விட்டுறக்கூடாது, பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் அதுல பயிற்சி பண்ண அவங்களுக்கு பார்த்த ஒண்ணு வந்துரு விஷயம். எல்லாமே ஒண்ணுதான். இந்த அமெரிக்கால இருந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க, வெளிநாடு வெளி மாநிலம். இப்ப 2-3 விஷயம் சார். முதல்ல பயணம் பண்ணி படிச்சோம், படிக்கிறதுக்கு பயணம் பண்ணி படிச்சோம், அது எல்லாருக்கும் ஒத்து வரல. ஆன்லைன் வந்துச்சு, ஒரு 70% பேர் அதுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடிச்சு. சிலருக்கு அதுவும் ஒத்து வரல, எனக்கு டைம் ஒத்து வரல, ஃபாரின்ல இருக்கேன், எனக்கு பாத்தீங்கன்னா வேலை டைம் இல்ல டிராவல்ல இருப்பேன். இப்ப வீடியோ வாங்கி படிக்கிறவங்கன்னு ஒரு நிறைய உங்க வீடியோ எங்க கிடைக்கும், எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கி படிக்கிறவங்களும் வந்துட்டாங்க. புரியுதா? அப்ப கத்துக்கணும்னு நினைப்பு வந்தா எந்த இடத்துலயும் படிச்சுக்கலாம். அது ஃபெசிலிட்டி வந்துருச்சு. சூப்பர். எந்த இடத்துலயும் படிச்சுக்கலாம், உங்களை கீழே விடாது.
சூப்பர். கத்துக்கணுங்கிற நினைப்பு என்ன செய்யணும், வரணும். ஏன் மாணவர்கள் கூப்பிட்டு பயிற்சி கொடுக்குறீங்க? ஆன்லைன்ல சொல்லி கொடுத்துடுறோம், இருந்தாலும் மாணவர்களை கூப்பிட்டு ஒரு பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க டைரக்டாவே போய் கூப்பிட்டு வந்துடுறீங்க. அதாவது எப்படின்னாச்சு, இப்போ ஆன்லைன்ல படிக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சந்தேகங்கள் இருக்கும். அங்கே கேட்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்னா அந்த வகுப்புல டிஸ்டர்ப் ஆகும். சிலருக்கு சொல்லுவோம், சிலருக்கு சொல்ல முடியாது. எல்லாருமே ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும். நமக்கு வந்து அப்படித்தான் நம்ம ஆசை. அதனால கோயம்புத்தூர், சென்னை, பெரம்பலூர் இங்கே வரும் பொழுது அது நியர்பையாக இருக்கிற மாணவர்களை வர சொல்லி, வகுப்பில் இருக்கிற மாணவர்களை சொல்லி, என்ன இது வரைக்கும் எத்தனை கிளாஸ் கடந்திருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லணும்ல. நம்ம சொல்லி கொடுத்ததை அவங்களுக்கு சரியா சேர்ந்திருக்கா, நம்மளை எதுவும் திருத்திக்கிறணுமான்னு பார்க்கணும், நம்மளை இன்னும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு உற்சாகம் இருக்கும். சிலர் ஜோதிடம் படிச்சு நான் ஆபீஸ் போடணும்னு படிக்கிறவங்க இருக்காங்க. சிலர் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு ஒரு நாலேஜ்ன்னு அப்படியும் ஒரு பிரிவினர் இருக்காங்க. நான் பார்ட் டைமா சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. நீங்க ஜோதிடத்துல புலமை வாயிடணும், ஜோதிடத்துல நான் தெளிவாகணும், ஜோதிடத்துல பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும், அப்படி அந்த ஒரு எண்ணங்கள் இருந்தா நீங்க நம்மளை ஃபாலோ பண்ணாலே போதும். இல்ல ரொம்ப எளிமையா இருக்கு, ஈஸியா நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஆமா, 1ஆம் பாவம்லாம் எடுக்கிறீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு கிளாஸ்? ஒரு ஆள் கேட்டாரு, நான் ஏன் சார் நான் இந்த வயசுக்கு மேல நல்லா இருந்தேன் அப்படின்னா அவருக்கு ஒரு விளக்கம் சொன்னோம்னா கரெக்டா புரியுது. இப்ப வர்ற நம்ம உறவுகள் எத்தனை பேர் கூட கொஸ்டின் கேக்குறாங்க, அண்ணாச்சி எனக்கு 2வது தசையில ஏன் அந்த கஷ்டம் வந்துச்சு, 3வது தசையில ஏன் அந்த கஷ்டப்பட்டோம் அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அண்ணாச்சி மொத்தம் 9 தசை, 9 தசையும் ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. 120 வருஷம் அவங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. 120 வருஷம் இப்ப யார் இருக்க போறாங்க? அப்ப 9 தசை பார்க்க முடியாது. ஆளும் 7 தசை பார்க்கறவங்க அதிகம், ஓரளவுக்கு இருப்பாங்க. 8 தசை பார்க்கறவங்க ரொம்ப குறைவு. 7 தசை பார்க்கறவங்க உண்டு. 6 தசை பார்க்கறவங்க அதிகம். சிலர் 3வது சின்ன வயசுல இறந்துடுறாங்க. 2வது தசையில பிறந்து முதல் தசையில இருந்தா 2வது தசையில இறந்துடுறா. இது குறைவு. சின்ன வயசுல இருந்தது, கொஞ்சம் வயசுல இருந்ததெல்லாம் குறைவு. இத்தனை பாப்புலேஷன்ல அது குறைவு. பெரும்பாலும் 6 திசைகள் அப்படிங்கிறது பார்க்கறது உண்டு. அதுவே 60 வயசுக்கிட்ட வந்துடும். 6, 7 திசைகள் பார்க்கறது. இதுல என்ன அப்படின்னா ஆரம்ப திசை ஆரோக்கியத்தையும், 2, 3 திசைகள், 2வது திசை 3வது திசை கல்வியையும் திருமணத்தையும் வருமானத்தையும் கொடுக்கறது. 4வது அந்த திசை வந்து பிள்ளைகளுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு சேர்க்கறது, எதிர்காலத்துக்கு நம்ம கடைசி வாழ்க்கையில எப்படி இருப்போங்கிறத 4வது அந்த திசை தான் சொல்லும். அதில் ரெடி பண்ணா தானே கிடைக்கும். புரியுதா? அப்ப எப்படி இருக்கும்? இல்ல சார் எனக்கு வந்து 3-4 திசை எனக்கு சிறப்பு இல்லை, பின்னாடி வர்ற 5 திசை தான் நல்லா இருந்துச்சு, 6வது திசை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பூரா வாரிசு தான் சாப்பிடும். ஒரு ஸ்டேட்டஸ் மேல இவங்க விரும்ப மாட்டாங்கல்ல. ஐயா ஒரு ஆள் 70 வயசுல சம்பாதிக்காரு, நல்ல வருமானம் வருது அப்படின்னா அவர் என்ன செய்வார், அன்னைக்கு 3 இட்லி 4 மாத்திரை தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா வருமானம் வருது, அவர் என்ன செய்ய வேண்டாம் சொல்லுவாரா? வாரிசு கொடுப்பாரு. அது ஒரு சந்தோஷம் தானே. சந்தோஷம் எந்த விதத்துல இருக்கு. அப்ப அந்த திசைகள் என்னன்னு பார்க்கணும், கிரக உட்கார்ந்த வீடு என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி என்ன இந்த டிசிப்ளின் ஒரு வார்த்தை இருக்கு, அந்த டிசிப்ளின் எவ்வளவு முக்கியம்? ஆமா, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தையும் மதிக்கணும், ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருவையும் மதிக்கணும், கிரகத்தையும் மதிக்கணும், இறைவனையும் மதிக்கணும், ஜாதகம் பார்க்க வந்த நபரையும் மதிக்கணும். அந்த ஒண்ணு அவங்களை அலட்சியப்படுத்திருக்கணும். நம்மகிட்ட படிக்கிற மாணவர்களையும் மதிக்கணும். இன்னைக்கு சாதாரணமா இருக்கிறவங்க நாளைக்கு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. யாரையும் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. எல்லா உயிர்கள்லையும் இறைவன் இருக்கிறான். நீ கீழே இருக்கான்னு நினைச்ச கூட அவனும் மேல வந்து. அப்ப எல்லாரையும் மதிக்கணும். நம்ம கிட்ட நல்ல ஒரு உயர்வுக்கு வந்தாலும் நம்ம என்னைக்கும் போல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு அதை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திக்கணும். இப்போ ஒரு ஆளுக்கு தனஸ்தானம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவர் என்ன செய்யணும், 2 வருமானத்துக்கு ரெடி ஆகணும், வரவுக்கு தகுந்து செலவு செய்யணும். அதான் அந்த காலத்திலே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். என்ன செய்யணும், வரவுக்கு தகுந்து செலவு செய்யணும், அதுவும் முக்கியம். 4ஆம் இடம் பாதிச்சிருக்கு, வீடு மனை வாகனம் இருக்குது போதும்னு நினைக்கணும். கேட்டா ஒருத்தர் சொல்றாரு, சார் 5 கூடியவர் 6ல் போயிட்டார் சார் அப்படின்னாரு. 5ஆம் பாவம் 6ல் போனா 5ஆம் பாவத்தை விட்டு கொடுத்து 6ஆம் பாவத்தை டெவலப் பண்ணிடும். அப்படித்தான் நீங்க ப்ரோஸ் பண்ணணும். கரெக்டா? 3 கூட எங்க உட்கார்ந்தாலும் அதுல உட்கார்ந்து முயற்சியை செய்யி, அது எந்த வீட்டை பார்க்க அந்த முயற்சியை செய்யி. லக்னாதிபதி சார் எங்க உட்கார்ந்து எங்க பாக்காரோ அந்த வீடு தோஷம் போயிடும் சார். லக்னாதிபதி கெடுப்பாரா? கெடுக்க மாட்டாரு. லக்னாதிபதி நல்லா இருக்கு, 5ல் இருக்கு அல்லது 9ல் இருக்கு அல்லது 11ல் இருக்கு அல்லது நல்ல கிரகத்தோட சேர்ந்து இருக்கு, அப்ப இன்ஜின் ஸ்ட்ராங். நீ எத்தனை பெட்டி வேணாலும் கோர்த்து விடு, 50 பெட்டியை கோர்த்தாலும் இன்ஜின் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. சூப்பர் நச்சு, சூப்பர். நெஞ்சாத நன்றிகள் நச்சு, சுகமே சொல்றேன்.